எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்க ஒன்றுபடுவோம் என ஆதரவாளர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். வரும் 24ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிற்காக ஆதரவாளர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என சசிகலா கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஆதரவாளர்களுக்கு சசிகலா கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளவற்றை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். வருகின்ற 24ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்கனவே சசிகலாவை பொறுத்தவரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு வியூகங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் அன்றைக்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் களம் காண்போம், அது எப்படி என்று சொல்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். வருகின்ற 24ஆம் தேதி அதற்கான விடையை அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எதிரிகளையும் துரோகிகளையும் நாங்கள் வேறறுப்போம் என்று சசிகலா சொல்லியிருந்தார். எதிரி யார், துரோகி யார் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதிமுகவை பொறுத்தவரைக்குமே சசிகலாவிற்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனது ஆதரவாளர்களை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தனித்து களமிறங்குவதற்கான அந்த வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அந்த அறிவிப்புகள் என்பது கமுதியில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தில் சசிகலா என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்பதுதான் அந்த 24ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்க ஒன்றுபடுவோம் என ஆதரவாளர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். வரும் 24ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிற்காக ஆதரவாளர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என சசிகலா கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஆதரவாளர்களுக்கு சசிகலா கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளவற்றை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். வருகின்ற 24ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்கனவே சசிகலாவை பொறுத்தவரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு வியூகங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் அன்றைக்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் களம் காண்போம், அது எப்படி என்று சொல்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். வருகின்ற 24ஆம் தேதி அதற்கான விடையை அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எதிரிகளையும் துரோகிகளையும் நாங்கள் வேறறுப்போம் என்று சசிகலா சொல்லியிருந்தார். எதிரி யார், துரோகி யார் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதிமுகவை பொறுத்தவரைக்குமே சசிகலாவிற்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனது ஆதரவாளர்களை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தனித்து களமிறங்குவதற்கான அந்த வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அந்த அறிவிப்புகள் என்பது கமுதியில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தில் சசிகலா என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்பதுதான் அந்த 24ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.